ஃபுட்டெலாம் எடுக்கணும் அப்படி பார்த்தோன்னா ப்ரோட்டீன்ஸ், ஃபைபர்ஸ், அப்புறம் மினரல்ஸ், விட்டமின்ஸ் இந்த மாதிரி எடுக்கலாம். பொதுவாக இந்த ஃபுட்டில் வந்து எதில் இருக்குன்னா தானியங்கள், சிறுபயிர்கள், கொண்டக்கடலை, அப்புறம் பாசிப்பயிர் இந்த மாதிரி சொல்லிட்டு நம்ம தானிய வகைகள் எடுக்கலாம். அதே போல் கம்பு, கேழ்வரகு, திணை, சாமை இந்த மாதிரி சொல்லிட்டு நம்ம அரைச்சி அதை கூட சாப்பிடும்போது நமக்கு போதுமான இன்சுலின் வந்து என்னென்னா கட்டுப்பாட்டை வைக்கப்படுது. அதே போல் விட்டமின் சி நிறைந்த உணவுகள் ஆரஞ்சு, எலுமிச்சம்பழம், ஓகேங்களா, சாத்துக்குடி இந்த மாதிரி வந்து ஃப்ரூட்ஸ்லாம் வந்து எடுத்துக்கலாம். அதே ஜூஸாக போட்டு குடிக்கலாம். என்னென்ன ஃபுட்டில் எடுக்கக்கூடாது அப்படி பார்த்தோன்னா கார்போஹைட்ரேட் அதிகமாக நிறைந்த உணவுகள் அரிசியாக இருக்கலாம். மைதாவில் பார்த்தீங்கன்னா அதிக அளவு குளூட்டின்ஸ் சொல்லுவாங்க, ஓகேங்களா. அதிக அளவு குளூட்டின்ஸ் இருக்கனால நம்மளுடைய பாடி மாஸ் வந்து அதிகப்படுத்தினால நம்ம போதுமான இன்சுலின் வந்து செக்ரேஷன் ஆகாதனால நமக்கு என்னென்னா டயபெட்டிக் வர நிறைய சான்சஸ் இருக்குது, ஓகேங்களா. அதே மாதிரி செல்ஸ் வந்து டேமேஜ் பண்ணி பார்த்தா பலா, வாழை, ஓகேங்களா, இந்த முக்கணிகள் சாப்பிடக்கூடாது. ஏன்னா இதில் அதிக அளவு சர்க்கரை இருக்குது. அதிக அளவு சர்க்கரை இருக்கிறனால பலா, வாழை அதிகமாக வந்து எடுத்துக்கூடாது, ஓகேங்களா. அதே போல் பார்த்தீங்கன்னா சப்போட்டா, அதுக்கப்புறம் சீத்தாப்பழம் இந்த பழங்கள் வந்து என்னென்னா அதிக அளவு சர்க்கரை அளவு வந்து இருக்கிறனால என்னென்னா செல்ஸ் வந்து என்னென்னா பொதுவான அளவு அப்சர்வ் ஆகிறதுனால அதே மாதிரி நம்மளோட சுகர் லெவல் வந்து என்னென்னா இன்க்ரீஸ் ஆக நமக்கு வாய்ப்பு இருக்குது.